குட் மார்னிங். வாய்ஸ் ஆடியபிளா இருக்கா? Yes, sir. Good morning, sir. ரைட், ஓகேங்க. நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா ரிசர்வேஷன் பார்க்க போறோம். சரிங்களா? நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் ரிசர்வேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? நம்ம எந்த கோட்டால வரோம், நமக்கு எவ்வளவு ரிசர்வேஷன் அப்படிங்கிற ஐடியா வந்து கண்டிப்பா இருக்கணும். அப்படி இருந்தாதான் நம்மளோட ப்ரிப்பரேஷன்ல எந்த அளவுக்கு நம்ம வந்து டெப்தா போக முடியும் அப்படிங்கிற ஐடியாவும் இருக்கும் இல்லையா? ரைட். இந்த ரிசர்வேஷன் இப்ப இருக்கக்கூடிய ரிசர்வேஷன் எந்தெந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து எப்படி டெவலப் ஆகி வந்தது, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எந்த மாதிரி வளர்ச்சி பெற்று வந்தது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ரைட். ஆக்சுவலி நம்ம வந்து ஒரு டாபிக் உங்களுக்கு ஆல்ரெடி நடத்திருப்போம், சோசியல் ஜஸ்டிஸ் இன் மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படின்னு சொல்லி நடத்திருப்போம். ஞாபகம் இருக்கா? அந்த டாபிக் ஞாபகம் இருக்கா? சோசியல் ஜஸ்டிஸ் இன் மெட்ராஸ் பிரசிடென்சி, மதராஸ் மாகாணத்தில் சமூக நீதி அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் நடத்திருப்போம். Yes, sir. ரைட், ஓகே. சரிங்க, அதை மட்டும் அப்படியே லைட்டா ரிவைஸ் பண்ணிட்டு இதுக்குள்ள போயிடலாம். ஏன்னா இந்த ரிசர்வேஷனுக்கு அதுதான் பேசிக். சரிங்களா? ரைட். நான் அப்படியே கேட்கிறேன், டக்குன்னு ஒன் பை ஒன் அப்படியே ஆன்சர் சொல்லிட்டே வாங்க. உங்களுக்கு யாருக்குலாம் ஆன்சர் தெரியுதோ அவங்க சொல்லிட்டே வாங்க. சரிங்களா? டவுன் ட்ராடன் கம்யூனிட்டிஸ்க்கு டவுன் ட்ராடன் கம்யூனிட்டிஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து டிப்ரெஸ்டா இருக்காங்க அப்படிங்கறத ஒருத்தர் வந்து ரிப்போர்ட்டா சப்மிட் பண்ணாரு. அவர் யாருன்னு சொல்ல முடியுமா? செங்கல்பட்டு கலெக்டர் திரிமன்கிரி. வெரி குட். எந்த இயர்? 1991. சூப்பர், வெரி குட். ரைட். அத பேஸ் பண்ணி பஞ்சமி லேண்ட்ஸ் கொடுத்தாங்க. எந்த வருஷம்? 1892. வெரி குட், 1892. சரிங்க, ஓகே, ரைட். அதே மாதிரி சென்சஸ் கமிஷனர் ஒருத்தர் வந்து எல்லாமே வந்து ஐ ஆஃப் பிராமின்ல நம்ம பார்க்க கூடாது, கார்னிங். வெரி குட், வெரி குட், சூப்பர். சரிங்க. இன்னொருத்தர் சொல்லியிருப்பாரு, பொலிட்டிக்கல் ப்ரோக்ரஸ் இஸ் நாட் பாசிபிள் அன்டில் அபாலிஷ் தி காஸ்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லியிருப்பாரு. வெரி குட். எந்த வருஷம் சொன்னாரு சொல்ல முடியுமா? 1908. சூப்பர், வெரி குட், ரைட், ஓகே. சரிங்க. 1908 தானே சார்? 1908. ஆமாங்க, 1908. நோ ரெப்ரசன்டேஷன் நோ டாக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லியிருப்பாரு. யாரு? நடேசனார். ஓகே. லண்டன்ல போயிட்டு கேம்பெயின் பண்ணது, பிரச்சாரம் பண்ணது, நாயர். சூப்பர், ஓகே. நான் பிராமின் மேனிஃபெஸ்டோ, பிராமணர் அல்லாதோர் அறிக்கை, எந்த வருஷம் யார் விட்டா? பிட்டி தியாகராஜன். 1916. பிட்டி தியாகராயர். ஓகே, பிட்டி தியாகராயர். ரைட், ஓகே. சரிங்க. இதை தாண்டி ஜஸ்டிஸ் பார்ட்டி கம்யூனல் ரெப்ரசன்டேஷனுக்காக ஒரு சில ஜிஓஸ் பாஸ் பண்ணாங்க. அது எந்தெந்த இயர்னு சொல்ல முடியுமா? 21, 25, 27. வெரி குட். 21, 25, 27. சூப்பர், ரைட், ஓகே. இந்த வருஷங்கள்ல எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க? ஜஸ்டிஸ் பார்ட்டி ஜிஓ பாஸ் பண்ணி கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இதை தாண்டி 128/2 அப்படின்னு சொல்லி ஒன்னு சொல்லியிருக்கேன். ஞாபகம் இருக்கா? என்னது? 1850. வகுப்புவாத இடஒதுக்கீடு. வெரி குட். கம்யூனல் ரெப்ரசன்டேஷன். கம்யூனிட்டி பேஸ்ட் ரெப்ரசன்டேஷன். ஓகே. எந்த வருஷம் சொல்ல முடியுமா? 1892. 1892 தான் சார். ஓகே, ரைட். 1892. 1892 வகுப்புவாத இடஒதுக்கீடு. அதான் என்ன சொல்றோம், 128/2 அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்க, ஓகே. இப்படி எல்லாம் வந்து நமக்கு வந்து என்ன இருந்துச்சு பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ். சரிங்களா? பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பிரிட்டிஷோட காலகட்டத்துல நமக்கு என்ன கொடுக்க ஆரம்பிச்சாங்க? ரிசர்வேஷன் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அந்த ரிசர்வேஷன் ஜஸ்டிஸ் பார்ட்டி என்ன பண்ணாங்க? நல்லாவே வந்து டெவலப் பண்ணி விட்டாங்க இல்லையா? ஜஸ்டிஸ் பார்ட்டில ஒருத்தர் வந்து சிஸ்டமேட்டிக் அப்ரோச் ஃபார் ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்போம். அது யாருன்னு சொல்ல முடியுமா? சிஸ்டமேட்டிக் அப்ரோச் கொடுத்திருப்பாரு. இவரதான் வந்து ஃபாதர் ஆஃப் தமிழ்நாடு ரிசர்வேஷன் சொல்றோம். முத்தையா. வெரி குட். முத்தையா முதலியார். ஓகே. 1926 அவர் என்ன பண்ணிருப்பாரு? ப்ராப்பரான ஒரு கால்குலேஷன் போட்டு ரிசர்வேஷன் கொடுத்திருப்பாரு. சரிங்களா? ரைட். இது இப்படியே போயிட்டு இருந்த காலகட்டத்துல, சரிங்களா, ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1951ல ஒரு கேஸ் வருது. சரிங்களா? என்ன கேஸ் அப்படின்னா செண்பகம் துரைராஜன். என்ன கேஸ்? செண்பகம் துரைராஜன். சரிங்களா? அந்த கேஸ் என்ன கேஸ் அப்படின்னா செண்பகம் துரைராஜன். செண்பகம் துரைராஜன் அப்படிங்கிறவர் என்ன பண்றாரு அப்படின்னா போயிட்டு கோர்ட்ல கேஸ் போடுறாரு. ஓகேவா? ரைட். எதுக்காக அப்படின்னா அவருக்கு மெடிக்கல் காலேஜ் சீட்டு கிடைக்கல. சரிங்களா? அவர் வந்து மெட்ராஸ் பிரசிடென்சியை சேர்ந்தவர், மதராஸ் மாகாணத்தை சேர்ந்தவர். அவருக்கு வந்து மெடிக்கல் காலேஜ்ல சீட்டு கிடைக்கல. அதனால அவர் என்ன பண்றாரு, ஃபர்ஸ்ட் போயிட்டு ஹை கோர்ட்ல கேஸ் போடுறாரு. சரிங்களா? ஹை கோர்ட்ல கேஸ் போடுறாரு. ஹை கோர்ட் என்ன சொல்லிடுறாங்க, நம்ம வந்து கான்ஸ்டிடியூஷன் அப்போ வந்து
எனேபிள் ஆயிடுச்சு இல்லையா? கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய ஆர்டிகல் 14, 15, 16 இதெல்லாம் மேற்கோள் காட்டி என்ன சொல்றாங்க? ரெப்ரசன்டேஷன் மெட்ராஸ் பிரசிடென்சில இருக்கக்கூடிய ஜஸ்டிஸ் பார்ட்டி கொண்டு வந்த ரெப்ரசன்டேஷனை கேன்சல் பண்ணிடுறாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் இந்த கதையை கேட்டுக்கங்க, அதுக்கப்புறம் நான் எப்படி எழுதுறதுன்னு உங்களுக்கு சொல்றேன். சரியா? 1951 யார் கேஸ் போடுறா? செண்பகம் துரைராஜன் கேஸ் போடுறாரு. எதனால? அவருக்கு மெடிக்கல் காலேஜ்ல சீட்டு கிடைக்கல. அதனால என்ன பண்றாரு? ஹைகோர்ட்ல போய் கேஸ் போடுறாரு. சரிங்களா? அந்த ஹைகோர்ட் கேஸ்ல என்ன சொல்லிடுறாங்க? ஆர்டிகல் 14, 15, 16 மேற்கோள் காட்டி, சரிங்களா, இந்த மாதிரி ஆர்டிகல் எல்லாம் இருக்கு. அதாவது ஆர்டிகல் 14 என்னன்னு சொல்ல முடியுமா? equality before law and சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. 15 reserving no discrimination in case of sex, சாதி மதம் இனம் பாலினம் அடிப்படையில் யாரையும் ஓகே, வெரி குட். ஜாதி மத இன வேறுபாடு காட்டக்கூடாது. 16 வேலை வாய்ப்பில் அனைவருக்கும் சமமான பங்கீடு. சரியா? ரைட், ஓகே. இந்த மாதிரி ஆர்டிகல்ஸ் எல்லாம் இருக்கு. சோ நீங்க என்ன பண்ணக்கூடாது? கம்யூனல் பேஸ்ட் ரெப்ரசன்டேஷன் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி யார் சொல்லிடுறா? ஹைகோர்ட் சொல்லிடுறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க? சுப்ரீம் கோர்ட் போறாங்க. சுப்ரீம் கோர்ட்லயும் சேம் ஜட்ஜ்மெண்ட். ஹைகோர்ட் என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்களோ அதைவே அப்படியே சுப்ரீம் கோர்ட்லயும் கொடுத்துறாங்க. சரிங்களா? இந்த காலகட்டத்துல தமிழ்நாட்டுல என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு பெரிய போராட்டம் நடக்குது. இந்த போராட்டத்தை காமராஜர் என்ன பண்றாரு அப்படின்னா நேருவோட பார்வைக்கு கொண்டு போறாரு. சரிங்களா? சோ அந்த டைம்ல ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட், சரிங்களா, கான்ஸ்டிடியூஷன்ல ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் சட்ட திருத்தம் இருக்கு இல்லையா? அரசியலமைப்புல கொண்டு வரப்பட்ட முதல் சட்ட திருத்தம் எதுக்காக அப்படின்னா இந்த ரிசர்வேஷனுக்காக தான் கொண்டு வராங்க. சரிங்களா? முதல் சட்ட திருத்தம் என்ன கொண்டு வராங்க? ரிசர்வேஷன் ஃபார் எக்கனாமிக்கலி, சோசியலி, எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸஸ். சரிங்களா? யார் யாருக்கெல்லாம் வகுப்புவாத இடஒதுக்கீடு கொடுக்கலாம்னு சொல்றாங்க? பொருளாதாரத்தில், சமூகத்தில், கல்வியில் பின்தங்கியோருக்கு இடஒதுக்கீடு. சரிங்களா? ரைட். இப்படி வந்து என்ன பண்றாங்க? ஃபர்ஸ்ட் சட்ட திருத்தம் கொண்டு வராங்க. அதுக்காக ஆர்டிகல் 15ல 4, 16ல 4 எல்லாமே ஆட் பண்றாங்க. சரிங்களா? இந்த எக்கனாமிக்கலி, சோசியலி, எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸஸ் அப்படிங்கிற விஷயத்த என்ன பண்றாங்க? இந்த 15th, 16ல ஆட் பண்ணி வைக்கிறாங்க. சரிங்களா? ரைட். இப்ப இதை எழுதிக்கிறீங்களா? 1951 இது வரைக்கும் புரிஞ்சிருச்சா? யாருக்காவது ஏதாவது புரியாம இருக்கா? என்ன சார் ஏதோ காலையில ஏதோ கதை சொல்றீங்க அப்படின்னு ஏதாவது யாருக்காவது ஃபீல் ஆகுதா? யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? அப்படியே பாயிண்ட டிக்டேட் பண்ணிடலாமா? ரைட், ஓகே. 1951 என்ன ஃபர்ஸ்ட் கேஸ் வருது. அந்த கேஸ் பேர் என்ன? செண்பகம் துரைராஜன் கேஸ். சரிங்களா? 1951 செண்பகம் துரைராஜன் வழக்கு. செண்பகம் துரைராஜன் வழக்கு. சரிங்களா? பிராக்கெட்ல மருத்துவ கல்லூரியில் இடம் கிடைக்காததால் அப்படின்னு எழுதிக்கிங்க. சரிங்களா? செண்பகம் துரைராஜன் கேஸ், பிராக்கெட்ல மருத்துவ கல்லூரியில் இடம் கிடைக்காததால் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிங்க. சரிங்க. அடுத்தது இதுல என்ன நடக்குது அப்படின்னா ரெப்ரசன்டேஷன் கேன்சல் பண்ணிடுறாங்க இல்லையா? அதாவது இடஒதுக்கீடு சென்னை உயர்நீதிமன்றம், சரி, மதராஸ் உயர்நீதிமன்றம் வகுப்புவாத இடஒதுக்கீடை அரசியலமைப்பு விதிகள் 14, 15, 16 மேற்கோள் காட்டி, அரசியலமைப்பு விதிகள் 14, 15, 16 மேற்கோள் காட்டி நீக்கியது. மதராஸ் உயர்நீதிமன்றம் வகுப்புவாத இடஒதுக்கீட்டை அரசியலமைப்பு விதிகள் 14, 15, 16 மேற்கோள் காட்டி நீக்கியது. அந்த தீர்ப்பை உச்சநீதிமன்றமும் உறுதி செய்தது. அந்த தீர்ப்பை உச்சநீதிமன்றமும் உறுதி செய்தது. அந்த தீர்ப்பை உச்சநீதிமன்றமும் உறுதி செய்தது. அதனால் ஏற்பட்ட போராட்டத்தின் காரணமாக முதல் சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டது. முதல் சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டது. முதல் சட்ட திருத்தம் என்ன சொல்லுது? பொருளாதாரத்தில், சமூகத்தில், கல்வியில் பின்தங்கியோருக்கு இடஒதுக்கீடு. சரிங்களா? எக்கனாமிக்கலி, சோசியலி, எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸஸ்க்கு ரிசர்வேஷன் கொடுக்கணும்னு சொல்றதுதான் ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட். ஓகேவா?
சார் இந்த ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் இன்னொரு டைம் சொல்லுங்க சார். பொருளாதாரத்தில், சமூகத்தில், கல்வியில் பின்தங்கியோருக்கு இடஒதுக்கீடு. எக்கனாமிக்கலி, சோசியலி, எஜுகேஷனலி backward classes. Reservation for economically, socially, educationally backward classes. முதல் சட்ட திருத்தத்தின் காரணமாக விதி 15(4) மற்றும் 16(4) 15 16 சேர்க்கப்பட்டது. சரிங்களா? இந்த ஆர்டிகல்ஸ்ல என்ன பண்றாங்க? கான்ஸ்டிடியூஷன்ல ஆட் பண்றாங்க. ஓகேவா? 15th 4 16th 4 எல்லாமே கான்ஸ்டிடியூஷன்ல ஆட் பண்ணி வைக்கிறாங்க. ஓகேவா? சரிங்க. 1951 செண்பகம் துரைராஜன் கேஸ் வருது. எதுக்காகனா அவருக்கு மெடிக்கல் காலேஜ்ல ரிசர்வேஷன் சிஸ்டம் இருக்கிறதுனால அவருக்கு சீட்டு கிடைக்கல. சரிங்களா? அப்போ வந்து ரிசர்வேஷன் சிஸ்டம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கறனால அவருக்கு வந்து சீட்டு கிடைக்கல. அதனால என்ன பண்றாரு? ஹைகோர்ட்ல கேஸ் போடுறாரு. ஹைகோர்ட் என்ன சொல்லிடுறாங்க? ரிசர்வேஷன் சிஸ்டம் ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே விஷயத்த சுப்ரீம் கோர்ட்டும் கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. சரிங்களா? அதனால ஏற்படக்கூடிய போராட்டத்தின் விளைவாக என்ன பண்றாங்க? முதல் சட்ட திருத்தம் கொண்டு வராங்க. அது என்ன சொல்றாங்க? எக்கனாமிக்கலி, சோசியலி, எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸஸ்க்கு ரிசர்வேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கான சேஞ்சஸ் எங்க பண்றாங்க? 15(4) 16(4) பண்றாங்க. புரியுதா? அடுத்து போலாமா? எஸ் சார். ரைட். சரிங்க. அடுத்தது ஆர்டிகல் 340 படி என்ன ஒரு பவர் இருக்கு அப்படின்னா, நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ், பிற்படுத்தப்பட்ட வகுப்புக்கு தேசிய ஆணையம் அமைக்கிறதுக்கு குடியரசுத் தலைவருக்கு பவர் இருக்கு. சரிங்களா? குடியரசுத் தலைவர் என்ன பண்ணலாம்? நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ் வந்து அமைக்கலாம். அது எதுபடி? ஆர்டிகல் 340 படி. சோ என்ன பண்றாங்க? ஃபர்ஸ்ட் நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ் எந்த வருஷம் போடுறாங்க அப்படின்னா 1953ல போடுறாங்க. சரிங்களா? எந்த வருஷம் போடுறாங்க? 1953. யாரு? காக கலேக்கர். யாரோட தலைமையில போடுறாங்க? காக கலேக்கர் தலைமையில போடுறாங்க. சரிங்களா? நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ் யாரோட தலைமையில போடுறாங்க? காக கலேக்கர் தலைமையில போடுறாங்க. காக கலேக்கர். எந்த வருஷம்? 1953. சரியா? ரைட். இவங்களோட ரிப்போர்ட் எப்போ சப்மிட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1955ல சப்மிட் பண்றாங்க. இவங்களோட ரெக்கமெண்டேஷன் என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேக்வர்ட் கிளாஸஸ்க்கு 70% ரிசர்வேஷன் வேணும்னு சொல்றாரு. சரிங்களா? அது பிராக்டிகலா பாசிபிள் இல்ல அப்படிங்கறதுனால இத வந்து அவங்க என்ன பண்ணவே இல்ல, கன்சிடர் பண்ணவே இல்ல. சரிங்களா? ரைட். விதி எண் 340 படி என்ன பண்ணலாம்? பிற்படுத்தப்பட்ட வகுப்புக்கு தேசிய ஆணையம் அமைக்கிறதுக்கு குடியரசுத் தலைவருக்கு பவர் இருக்கு. சரிங்களா? பிற்படுத்தப்பட்ட வகுப்பிற்கு தேசிய ஆணையம் அமைக்க குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் உண்டு. அது வந்து ஆர்டிகல் 340. இதை பேஸ் பண்ணி என்ன பண்றாங்க? ஃபர்ஸ்ட் நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ், பிற்படுத்தப்பட்ட வகுப்பிற்கான முதல் தேசிய ஆணையம் அமைக்கப்படுது. யாரோட காலத்துல? ராஜேந்திர பிரசாத்தோட காலத்துல. சரிங்களா? அதோட தலைவர் யார்? காக கலேக்கர். எந்த வருஷம்? 1953ல. சரிங்களா? அதுல 1+3 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஒரு தலைவர் பிளஸ் 3 உறுப்பினர்கள் இருக்காங்க. இவங்களோட ரிப்போர்ட் எப்போ சப்மிட் பண்றாங்க அப்படின்னா 1955ல சப்மிட் பண்றாங்க. சரிங்களா? இவங்களோட ரெக்கமெண்டேஷன் என்னவா? 70% ரிசர்வேஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ். சரிங்களா? பின்தங்கிய வகுப்பிற்கு எவ்வளவுன்னு சொல்றாங்க? 70% ரிசர்வேஷன் வேணும்னு கேக்குறாங்க. சரிங்களா? இது வந்து நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத காரணத்தால் என்ன பண்ணிடுறாங்க? இந்த ரிப்போர்ட்டை வந்து பெருசா எடுத்துக்கல. சரிங்களா? ரைட். இது புரிஞ்சுதா சார்? அந்த 1+3ங்கிறது என்னங்க சார்? மெம்பர்ஸ், ஒரு ஹெட் 3 மெம்பர்ஸ். அவர் கூட அடிஷனலா 3 மெம்பர்ஸ் இருப்பாங்க. சார் கொஞ்சம் மெதுவா சொல்லுங்க சார், எழுதுறதுக்கு. மெதுவா சொல்லணுங்களா? மெதுவா தான் சொல்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதே இல்லையா? சரி, ஓகே. சரிங்க. என்னது லாஸ்ட் பாயிண்டா? ஆமா சார். 1955ல அவங்க என்ன பண்றாங்கன்னா ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்றாங்க. சரிங்களா? காக கலேக்கர் தலைமையில ஒரு குழு அமைக்கப்பட்டது இல்லையா? அந்த குழு 1953ல குழு போடுறாங்க. அவங்களோட ரிப்போர்ட், அவங்களோட அறிக்கை 1953ல் சமர்ப்பிக்கப்பட்டது. சரிங்களா? அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்களோட 70% இடஒதுக்கீடு கேக்குறாங்க. பிற்படுத்தப்பட்ட வகுப்புக்கு 70% இடஒதுக்கீடு அவங்க வந்து பரிந்துரை பண்றாங்க. பட் அது பாசிபிள் இல்ல அப்படிங்கறதுனால அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா?
சரி Sir, இன்னொரு டைம். இதுதானே sir second slide? Hello? ஆமாங்க, இதுதான் செகண்ட் ஸ்லைட். Okay, sir. அந்த ஆர்டிகல் 340 என்னன்னு சொல்லுங்க சார். நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ், அதாவது பிற்படுத்தப்பட்டோருக்கான தேசிய ஆணையம் அமைக்க குடியரசுத் தலைவருக்கு அனுமதி உண்டு. அதான் ஆர்டிகல் 340. சரிங்களா? வேற ஏதாவது பாயிண்ட் சொல்லணுமா? யாருக்கா திருப்பி டிரான்ஸ்லேட் பண்ணுமா? சார் சொல்லுங்க மேம். சார் ப்ரீவியஸ் கிளாஸ்ல எங்களுக்கு 1+10 11 மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னு தான் சார் கொடுத்திருந்தீங்க. அது 1+3 மாத்திக்கிங்க. 1+3 மாத்திக்கிங்க. ஓகேங்க சார். சார் ராஜேந்திர பிரசாத் அவர் வந்துட்டு இதுல வந்து தலைவருங்களாங்க சார். இல்லைங்க, அவர் யாரு? ராஜேந்திர பிரசாத் யாருன்னு தெரியுமா? President sir. First president. முதல் குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர் அவரோட காலத்துல போடப்பட்ட கமிட்டி தான் இது. சரிங்களா? ரைட், அடுத்து போலாமா? Yes sir. ரைட். அடுத்தது பாத்தீங்கன்னா பிபி மண்டல் கமிஷன். ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம், கொஸ்டின்ஸ் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு விஷயம். சரிங்களா? அதனால கொஞ்சம் நல்லாவே பார்த்து வச்சுக்கோங்க. இது வந்து யாரு போடுறா அப்படின்னா மொராஜி தேசாயோட பீரியட்ல போடுறாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் இல்லாத ஒரு பிரைம் மினிஸ்டர் இந்தியாவில யாரு இருந்தா அப்படின்னா மொராஜி தேசாய் தான் இருந்தாரு இல்லையா? அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா 1979 சரிங்களா? 1979 மொராஜி தேசாய் என்ன பண்றாரு, இந்த மண்டல் கமிஷனை போடுறாரு. சரிங்களா? இதோட ஹெட் யாரு அப்படின்னா, அதாவது அந்த மண்டல் அப்படிங்கிறவர் தான் அதுக்கான ஹெட். அது அவரோட பேர்லயே அது மண்டல் கமிஷன் அப்படின்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா? பிந்தேஸ்வரி பிரசாத் மண்டல் அப்படிங்கிறது அவரோட ஃபுல் நேம். அதான் பிபி மண்டல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த கமிஷனோட செக்ரட்டரி யாரு அப்படின்னா SS கில். சரிங்களா? இந்த கமிட்டியோட செக்ரட்டரி SS கில். ஓகேவா? இவங்க என்ன பண்றாங்கன்னா 11 பாராமீட்டர்ஸ், மொத்தம் ஒரு 11 வழிகாட்டுதலை வச்சு என்ன பண்றாங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய பேக்வர்ட் கிளாஸஸ கிளாசிஃபை பண்றாங்க. எவ்வளவு கேஸ்ட் இருக்கு அப்படின்னா 3743 கேஸ்ட் இருக்கு. புரியுதுங்களா? 1979 மொராஜி தேசாய் என்ன பண்றாரு அப்படின்னா செகண்ட் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ். இதுக்கு முன்னாடி முதல் கமிஷன் பார்த்தோம் இல்லையா? பிற்படுத்தப்பட்டோருக்கான முதல் கமிஷன் பார்த்தோம் இல்லையா? காக கலேக்கர் தலைமையில போட்டாங்க. இப்போ பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா பிற்படுத்தப்பட்டோருக்கான இரண்டாவது ஆணையம். சரிங்களா? பிற்படுத்தப்பட்டோருக்கான இரண்டாவது ஆணையம் இது மண்டல் கமிஷன். இதை போட்டது யாரு? மொராஜி தேசாய். சரிங்களா? ரைட். இதுல மொத்தம் எவ்வளவு கேஸ்ட் இருக்கு அப்படின்னா 3743 கேஸ்ட் இருக்கு. சரிங்களா? இந்தியா ஃபுல்லா மண்டல் கமிஷன் என்ன பண்றாங்க அப்படின்னா அனலைஸ் பண்ணி அவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அவங்க ரிப்போர்ட் பண்ணி என்ன சொல்றாங்க, 3743 கேஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். 7ல இருந்து 4 கழிச்சீங்கன்னா 3 வரும். சோ ரெண்டு சைடு 3 போட்டு சென்டர்ல 7 4ன்னு போட்டுக்கிட்டா ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? 7 4, 7ல இருந்து 4 மைனஸ் பண்ணீங்கன்னா 3, அதே 3 முன்னாடி போட்டுக்குங்க. சோ 3743 கேஸ்ட் இருக்கு. சரிங்களா? இந்த 11 பாராமீட்டர்ஸ் வச்சுதான் அவங்க என்ன பண்றாங்க, 11 பாராமீட்டர்ஸ் வச்சு கேஸ்ட் வந்து கால்குலேட் பண்றாங்க. அதுல 3743 கேஸ்ட் வந்து இந்தியாவுல இருக்கு. சரிங்களா? ரைட். இதுல 52% பிசியோட பாப்புலேஷன் இருக்கு. சரிங்களா? மண்டல் கமிஷனோட ரிப்போர்ட் படி பிசியோட பாப்புலேஷன் எவ்வளவு இருக்குன்னா 52% இருக்கு. இவங்க எவ்வளவு ரெப்ரசன்டேஷன் கேக்குறாங்கன்னா 27% ரெப்ரசன்டேஷன் கேக்குறாங்க. சரிங்களா? இவரோட ரிப்போர்ட் என்ன பண்ணிடுறாங்கன்னா 1980 சப்மிட் பண்றாங்க. அப்போதைய உள்துறை அமைச்சர் ஜெயில் சிங் கிட்ட சப்மிட் பண்றாங்க. சரிங்களா? ரைட். 52% இருக்கக்கூடிய மக்கள் தொகைக்கு இவங்களோட ரிசர்வேஷன் என்னவா இருக்கு, 27% ரிசர்வேஷனா இருக்கு. சரிங்களா? இவரோட ரிப்போர்ட்ல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. அவர் வந்து தமிழ்நாட்டை அதை மென்ஷன் பண்ணிருப்பாரு. சரிங்களா? மெட்ராஸ் இஸ் a pioneer state to giving the representation towards the backward classes அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருப்பாரு. தாழ்த்தப்பட்டோருக்கு பிற்படுத்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு அளிப்பதில் மதராஸ் மாகாணம் முன்னோடியாக விளங்குகிறது. இந்தியாவிலேயே முன்னோடியாக விளங்குகிறது
அப்படின்னு சொல்லி பிபி மண்டல் என்ன பண்ணிருப்பாரு அவரோட ரிப்போர்ட்ல மென்ஷன் பண்ணிருப்பாரு. சரிங்களா? அதனால அந்த ரிப்போர்ட் வந்து நம்ம நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்கணும். டிஎன்பிசில அடிக்கடி அந்த கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. சரியா? ரைட். சரிங்க, இதுதான் விஷயம். இவர் என்ன பண்றாரு, 27% இருக்கக்கூடிய சாரி 27% ரெப்ரசன்டேஷன் வேணும் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் சப்மிட் பண்றாரு. பட் 1980 அகைன் வந்து காங்கிரஸோட ஆட்சி வந்துரும். சோ இவரோட ரிப்போர்ட்டை வந்து என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பாங்கன்னா பின்னாடி 1990ல 1990ல தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பாங்க. சரிங்களா? அதெல்லாமே நம்ம பின்னாடி ஒன் பை ஒன்னா பார்ப்போம். இப்ப இங்க இருக்கிறத மட்டும் எழுதிக்கிங்க. சரிங்களா? முதல் காங்கிரஸ் அல்லாத பிரதமர் மொராஜி தேசாய் 1979 முதல் காங்கிரஸ் இல்லாத பிரதமர் மொராஜி தேசாய் 1979 முதல் காங்கிரஸ் அல்லாத பிரதமர் மொராஜி தேசாய் 1979 பிற்படுத்தப்பட்டோருக்கான இரண்டாவது கமிஷன் மண்டல் கமிஷனை நியமித்தார். பிற்படுத்தப்பட்டோருக்கான இரண்டாவது கமிஷன் மண்டல் கமிஷனை நியமித்தார். ஓகேங்களா? முதல் காங்கிரஸ் அல்லாத பிரதமர் மொராஜி தேசாய் 1979 பிற்படுத்தப்பட்டோருக்கான இரண்டாவது ஆணையம் மண்டல் ஆணையத்தை அமைத்தார். சரிங்களா? அதன் செயலாளர் எஸ் கில். ரைட். மண்டல் இந்தியா முழுவதும் உள்ள பிற்படுத்தப்பட்டோரை 11 வழிகாட்டுதல் முறையின் மூலம் 3743 ஜாதிகளாக பிரித்தார். மண்டல் இந்தியா முழுவதும் உள்ள பிற்படுத்தப்பட்டோரை 11 வழிகாட்டுதல்கள் மூலம் 3743 ஜாதிகளாக பிரித்தார். இந்தியாவில் 52% உள்ள பிற்படுத்தப்பட்டோருக்கு 27% இடஒதுக்கீட்டை பரிந்துரைத்தார். இந்தியாவில் 52% உள்ள பிற்படுத்தப்பட்டோருக்கு 27% இடஒதுக்கீட்டை பரிந்துரைத்தார். அவரது அறிக்கை அப்போதைய உள்துறை அமைச்சர் ஜெயில் சிங்கிடம் 1980 சமர்ப்பிக்கப்பட்டது. அவருடைய அறிக்கை அப்போதைய உள்துறை அமைச்சர் ஜெயில் சிங்கிடம் 1980 சமர்ப்பிக்கப்பட்டது. அடிஷனலா இன்னொரு பாயிண்ட் எழுதிக்கீங்க. என்ன பாயிண்ட் இது? அவரோட ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருந்தாரு? மெட்ராஸ் ஸ்டேட் இஸ் pioneer state to implementing the reservation for backward classes. மதராஸ் மாகாணம் பிற்படுத்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு அளிப்பதில் இந்தியாவில் முன்னோடி மாநிலமாக திகழ்கிறது அப்படின்னு சொல்லி அவரோட ரிப்போர்ட்ல கொடுத்திருந்தார். சரிங்களா? அதையும் மென்ஷன் பண்ணிக்கிங்க. மதராஸ் மாகாணம் பிற்படுத்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு அளிப்பதில் இந்தியாவில் முன்னோடி மாநிலமாக திகழ்கிறது. சரிங்களா? ரைட். ஏதாவது திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுமா? ஏதாவது பாயிண்ட் ரிப்பீட் பண்ணுமா? சார் எல்லாத்தையுமே ஒன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க சார். ஜஸ்ட் ஒரு டைம் சொல்லி விட்டு தமிழ்ல. சரிங்க. ஓகே. காங்கிரஸ் அல்லாத முதல் பிரதமர் மொராஜி தேசாய் 1979 பிற்படுத்தப்பட்டோருக்கான இரண்டாவது ஆணையம் மண்டல் ஆணையத்தை அமைத்தார். அதன் செயலாளர் எஸ் கில். இந்த ஆணையம் இந்தியா முழுவதும் உள்ள பிற்படுத்தப்பட்டோரை 11 வழிகாட்டுதலின் அடிப்படையில் 3743 ஜாதிகளாக பிரித்தது. 3743 ஜாதிகளாக பிரித்தது. இந்திய மக்கள் தொகையில் 52% உள்ள பிற்படுத்தப்பட்டோருக்கு 27% இடஒதுக்கீட்டை பரிந்துரைத்தது. இந்திய மக்கள் தொகையில் 52% உள்ள பிற்படுத்தப்பட்டோருக்கு 27% இடஒதுக்கீட்டை பரிந்துரை செய்தது. இவர்களது அறிக்கை அப்போதைய உள்துறை அமைச்சர் ஜெயில் சிங்கிடம் 1980 சமர்ப்பிக்கப்பட்டது. இந்தியாவின் முன்னோடி மாகாணமாக மதராஸ் மாகாணம் பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டை வழங்கி வருகிறது என அறிக்கையில் குறிப்பிடப்பட்டது.
சரிங்களா? அவ்வளவுதான் விஷயம். இது ஓகேவா? நெக்ஸ்ட் போலாமா? சார் ஒரு டவுட் சார். சொல்லுங்க சார். எஸ்சி பிசி அப்படிங்கறது வந்து இவரோட தலைமையில போட்டது தானே சார்? என்னங்க எஸ்சி பிசியா? எஸ்இ சார். இ எலிஃபென்ட் குரூல எஸ்இபிசி சோஷியலி எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸஸ். இல்லைங்க, அது வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட்லயே கொடுத்துட்டாங்க. அப்படிங்களா சார்? ஆமாங்க, முதல் சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க இல்லையா 1951, அப்பவே அந்த விஷயத்த மென்ஷன் பண்ணிட்டாங்க. சோஷியலி எஜுகேஷனலி எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸஸ் அப்படிங்கிற விஷயத்த அப்பவே கொண்டு வந்துட்டாங்க. இவர் வந்து என்டையரா பிசிக்கு மட்டும் தனியா என்னால எவ்வளவு ரெப்ரசன்டேஷன் வேணும் அப்படிங்கிறதுக்காக இவர் வந்து அனலைஸ் பண்ணி சொல்லியிருப்பாரு. ஓகேங்க சார். தேங்க்யூ சார். ஓகே ரைட். வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நெக்ஸ்ட் போலாமா? யாரோ ஏதோ சொல்ல வராங்க, பட் என்ன சொல்றாங்கன்னே தெரியலையே. சரி ஓகே சரிங்க. அடுத்தது விபி சிங். விபி சிங் தான் என்ன பண்றாரு அப்படின்னா 1990 சரிங்களா மண்டல் கமிஷனோட ரெக்கமெண்டேஷனை இம்ப்ளிமெண்ட் பண்றாரு. சரிங்களா ரைட். விபி சிங் என்ன பண்றாரு, மண்டல் கமிஷன் கொடுத்த ரெக்கமெண்டேஷன் என்ன கொடுத்தாரு, பேக்வர்ட் கிளாஸஸ்க்கு 27% சொன்னாங்க இல்லையா, அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாரு. அதை இவங்க எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அப்படின்னா அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றாங்க. டோட்டலா ஓபிசி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி எவ்வளவு பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க, 27%. எஸ்சிக்கு 15%, எஸ்டிக்கு 7.5%, டோட்டலா 49.5% ரிசர்வேஷன் இந்தியன் கவர்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா? விபி சிங் வந்து என்ன பண்றாரு 1990 இந்த விஷயத்த டோட்டலா இம்ப்ளிமெண்ட் பண்றாரு. சரிங்களா? ஓபிசி 27%, எஸ்சி 15%, எஸ்டி 7.5%, டோட்டலா 49.5%. ஓகேவா? இதை யார் இம்ப்ளிமெண்ட் பண்றா, யார் வந்து இதை நடைமுறைப்படுத்துறா, விபி சிங். சரிங்களா? அப்போதைய பிரதமர் விபி சிங் 1990 நடைமுறைப்படுத்தினார். அவ்வளவுதான் விஷயம். அங்க இருக்க ரிசர்வேஷன் மட்டும் கரெக்டா நோட் பண்ணிட்டீங்கன்னா போதும். நோட் பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்க. சொல்லுங்க மேம். சார் குவாலிட்டி கிளாஸ்ல லாஸ்டா நடத்தினப்போ 1989 தான் விபிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணாருன்னு ஒரு பாயிண்ட் சொன்னாரு. 1989 சொன்னாரா? இல்லைங்க, 1990 தான் அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காரு. ஓகே ரைட். ஓகே அடுத்தது போலாமா? எழுதியாச்சா? ஒண்ணு இல்ல, ரிசர்வேஷன் மட்டும் தான் 3 பாயிண்ட் தான். ஓபிசி 27, எஸ்சி 515, எஸ்டி 7.5, டோட்டல் 49.5. ரைட் ஓகே. அடுத்தது நரசிம்மராவ். சரிங்களா? 1991 நரசிம்மராவ் என்ன பண்றாருன்னா ஒரு 2 விஷயங்கள் புதுசா இம்ப்ளிமெண்ட் பண்றாரு. ஒன்னு என்ன அப்படின்னா 10% ஃபார் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இன் ஜெனரல் கேட்டகரி. சரிங்களா? பொது பிரிவில் பொருளாதாரத்தில் பின்தங்கியோருக்கு 10% இடஒதுக்கீடு. பொது பிரிவில் பொருளாதாரத்தில் பின்தங்கியோருக்கு 10% இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லி கொண்டு வர்றாரு. சரிங்களா? 10% ஃபார் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இன் ஜெனரல் கேட்டகரி அப்படின்னு சொல்லி கொண்டு வர்றாரு. யார் கொண்டு வரா? நரசிம்மராவ். எந்த வருஷம்? 1991. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு அப்படின்னா ப்ரிஃபரன்ஸ் கிவன் டு எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இன் ஓபிசி. ஓபிசியில் பொருளாதாரத்தில் பின்தங்கியோருக்கு, சரிங்களா, பிற்படுத்தப்பட்ட வகுப்பு இருக்கு இல்லையா, அவங்கள பொருளாதாரத்தில் பின்தங்கியோருக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி 1991 சொல்றாரு. சரிங்களா? இவர் 1991 2 விஷயங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்றாரு. 2 விஷயங்கள் புதுசா கொண்டு வர்றாரு. ஒண்ணு என்ன அப்படின்னா பொது பிரிவில் பொருளாதாரத்தில் பின்தங்கியோருக்கு 10% இடஒதுக்கீடு, ரிசர்வேஷன் ஃபார் ஜெனரல் கேட்டகரி. அதுவும் எப்படி? எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன். சரிங்களா? 10% ரிசர்வேஷன் ஃபார் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இன் ஜெனரல் கேட்டகரி அப்படின்னு சொல்லி ஒண்ணு கொண்டு வர்றாரு. அடுத்தது ப்ரிஃபரன்ஸ் கிவன் டு எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இன் அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லி இம்ப்ளிமெண்ட் பண்றாரு. சரிங்களா? பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் பொருளாதாரத்தில் பின்தங்கியோருக்கு முன்னுரிமை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. புரியுதா? இந்த 2 விஷயத்த நரசிம்மராவ் எப்ப இம்ப்ளிமெண்ட் பண்றாரு? 1991 இம்ப்ளிமெண்ட் பண்றாரு. சரிங்களா? அடுத்து போலாமா? ரைட். இவர் இப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணதுமே ஒரு கேஸ் போடுறாங்க. சரிங்களா? இந்த கேஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான கேஸ். என்ன அப்படின்னா இந்திரா சஹானி கேஸ், அப்படி இல்லைன்னா மண்டல் கேஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? இந்திரா சஹானி கேஸ் இல்லைன்னா மண்டல் கேஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். 1992. சரிங்களா? 1992 இந்த இந்திரா சஹானி கேஸ் போடுறாங்க. சரியா?
ரைட். இந்த கேஸ்ல என்ன சொல்றாங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. அந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், ஜெனரல் கேட்டகரியில எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 10% கொடுத்தாங்க இல்லையா, அது என்ன பண்ணிடுறாங்க, கேன்சல் பண்ணிடுறாங்க. சரிங்களா? சுப்ரீம் கோர்ட் வந்து 1992 என்ன பண்ணிடுது, 10% ஃபார் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இன் ஜெனரல் கேட்டகரி வந்து கேன்சல் பண்ணிடுறாங்க. சரிங்களா? அதை வந்து அப்ரூவ் கொடுக்கல. அடுத்தது 27% ஓபிசிக்கு வந்து இவர் என்ன பண்ணியிருந்தாரு, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு வந்து பீரியாரிட்டி கொடுக்கலாம்னு சொல்லியிருந்தாரு இல்லையா, அதுக்கு பெர்மிஷன் கொடுக்குறாங்க. பட் என்ன சொல்றாங்கன்னா நான் கிரீமி லேயருக்கு பெர்மிஷன் கொடுக்க சொல்றாங்க. புரியுதுங்களா? நான் கிரீமி லேயரை தான் ரிசர்வேஷனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ நான் கிரீமி லேயர்னா என்ன அப்படிங்கிற விஷயங்கள் இதுக்கப்புறம் அப்படி 1 by 1 இவங்க என்ன பண்றாங்க, டெஃபினிஷன் கொடுத்து அதை ஃப்ரேம் பண்றாங்க. புரியுதா? இந்திரா சஹானி கேஸ் அல்லது மண்டல் கேஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இது எந்த வருஷம் போடுறாங்க, 1992 இந்திரா சஹானி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. சரிங்களா? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவை எதிர்த்து யாரு கேஸ் போடுறா, இந்திரா சஹானி 1992 போடுறாங்க. இதுபடி என்ன சொல்றாங்க அப்படின்னா 1991 நரசிம்மராவ் இம்ப்ளிமெண்ட் பண்ண பொது பிரிவில் பொருளாதாரத்தில் பின்தங்கியோருக்கான 10% இடஒதுக்கீடு இருக்கு இல்லையா, அதை வந்து கேன்சல் பண்ணிடுறாங்க. சரிங்களா? கேன்சல் பண்ணிட்டு அதே மாதிரி பிற்படுத்தப்பட்டோர் இருக்காங்க இல்லையா, பிற்படுத்தப்பட்டோரில் 27% இடஒதுக்கீடு இருக்கு இல்லையா, அதை வந்து பெர்மிஷன் கொடுக்குறாங்க. ஆனா அது எப்படி கொடுக்குறாங்க, நான் கிரீமி லேயர் பாலேடு அடுக்குக்கு ரிசர்வேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? நான் கிரீமி லேயர் அப்படின்னா தமிழ்ல பாலேடு அடுக்குன்னு சொல்லுவாங்க. நான் கிரீமி லேயரையும் மென்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? கொஸ்டின்ல ஒரு சில டைம் நான் கிரீமி லேயர்னே மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ நான் கிரீமி லேயர் பக்கத்துல பிராக்கெட்ல பாலேடு அடுக்கு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? பாலேடு அடுக்கு இவங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கோர்ட்ல சொல்றாங்க. ஓகேவா? இதை அப்படியே நோட் பண்ணிக்கிங்க. ஏதாவது ரிப்பீட் பண்ணுமா? அந்த லாஸ்ட் ஒன் மட்டும். இப்போ இதுக்கு முன்னாடி ஸ்லைட்ல பார்த்தோம் இல்லையா, இதுக்கு முன்னாடி ஸ்லைட்ல இந்த ப்ரிஃபரன்ஸ் given to economically weaker section in OBC அப்படின்னு சொல்லி லாஸ்ட் பாயிண்ட் பாக்குறோம் இல்லைங்களா, இதுல அந்த விஷயத்தை தான் இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஓபிசிக்கு நீங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துக்கலாம், ஓகே, பட் யாருக்கு மட்டும் கொடுக்கணும், நான் கிரீமி லேயருக்கு மட்டும் கொடுக்கணும். ரிசர்வேஷன் வந்து நான் கிரீமி லேயருக்கு மட்டும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. புரியுதுங்களா? அது எப்படி எழுதுங்க அப்படின்னா, பிற்படுத்தப்பட்டோருக்கான 27% இடஒதுக்கீட்டை நீதிமன்றம் அங்கீகரித்தது. ஆனால் 27% பிற்படுத்தப்பட்டோருக்கான 27% இடஒதுக்கீட்டை நீதிமன்றம் அங்கீகரித்தது. ஆனால் இடஒதுக்கீடு பாலேடு அடுக்கிற்கு மட்டும் வழங்கப்பட வேண்டும் என அறிவுறுத்தியது. பாலேடு அடுக்குக்கு மட்டும் வழங்கப்பட வேண்டும் என அறிவுறுத்தியது. அந்த பாலேடு அடுக்குக்கு பக்கத்துல நான் கிரீமி லேயர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கிங்க. நான் கிரீமி லேயர் பாலேடு அடுக்கிற்கு மட்டும் வழங்கப்பட வேண்டும் என அறிவுறுத்தியது. நான் கிரீமி லேயர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கிங்க. சார் அப்படின்னா என்னங்க சார் அது? சார் அது சொல்றேன் பின்னாடி, இதுக்கு பெரிய டெஃபினிஷனே இருக்கு. அதாவது நிறைய கிரைட்டீரியா வச்சு யாரெல்லாம் கிரீமி லேயர்ல வராங்க, யாரெல்லாம் நான் கிரீமி லேயர்ல வராங்க அப்படின்னு சொல்லி பிரிச்சிருவாங்க. அந்த கிரீமி லேயர்ல வரவங்களுக்கு ஓபிசில ரிசர்வேஷன் கிடையாது, அவங்க ஜெனரல் கேட்டகரியில மட்டும்தான் வருவாங்க. ரைட், இது எழுதியாச்சா? அடுத்தது போலாமா? யாருக்கா டவுட்ஸ் இருக்கா? நெக்ஸ்ட் போயிடலாம்ல. ரைட், இதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்றாங்க. சரிங்களா? இந்த இந்திரா சஹானி கேஸ்லயே இன்னும் ஒரு சில விஷயங்கள் வந்து கோர்ட் மென்ஷன் பண்றாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிசர்வேஷன் சுட் நாட் எக்ஸிட் 50%. சரிங்களா? 50% தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. இடஒதுக்கீடு எக்காரணத்தை கொண்டும் என்ன பண்ணிடக்கூடாது, 50% தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? ரிசர்வேஷன் சுட் நாட் எக்ஸிட் 50% அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிடுறாங்க. ஓகேவா? இது எந்த கேஸ்ல மென்ஷன் பண்றாங்க, இந்திரா சஹானி கேஸ்ல தான் மென்ஷன் பண்றாங்க. ஒரு சில எக்ஸெப்ஷன் கொடுக்குறாங்க. சரிங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் நினைச்சு என்ன பண்ணிக்கலாம், தேவைப்பட்ட இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸெப்ஷன் கேஸ் மட்டும் அதுல கொடுத்துறாங்க. சரிங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் தேவைப்பட்ட என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எக்ஸெப்ஷன் மட்டும் இருக்கு. இன்க்ளூடிங் வேற என்ன அடிஷனல் ஆட் பண்றாங்க அப்படின்னா, கேரி ஃபார்வர்ட் மெத்தடும் சேர்ந்து 50% குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? கேரி ஃபார்வர்ட் மெத்தட்னா ஒண்ணு இல்ல, நம்ம நோட்டிபிகேஷன் வரப்ப பாத்தீங்கன்னா இருக்கும் ஆக்சுவல் வேகன்சி எவ்வளோ, பக்கத்துல கேரி ஃபார்வர்ட் வேகன்சி எவ்வளோ அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. கேரி ஃபார்வர்ட் வேகன்சி அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2020 ஒரு எக்ஸாம் நடக்குது, அதுல வந்து ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டியில குறிப்பிட்ட ரிசர்வேஷன்ல ஒரு சில கேண்டிடேட்ஸ் வந்து ஃபில் பண்ண முடியல. சரிங்களா?
வேக்கண்டா இருக்கு அப்படின்னா அந்த வேகன்சியை அப்படியே அடுத்த டைம் கொண்டு வந்து அதே கேட்டகரிக்கு அதே கம்யூனிட்டி கோட்டால கொடுக்கறது. சரிங்களா? அதுதான் கேரி ஃபார்வர்ட் மெத்தட். இல்ல அதை ஜென்ரலா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 போஸ்ட் ஃபில் ஆகல அப்படின்னா அடுத்த வருஷம் வரக்கூடிய போஸ்டோட மிக்ஸ் பண்ணா அது என்ன ஆயிடும், ஈக்குவலா பிரிஞ்சிடும் இல்லையா? டோட்டல் போஸ்டோட கன்சிடர் பண்ணி டோட்டலா என்ன பண்ணிடுவாங்க, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கம்யூனிட்டி டேட்டா வைஸ் என்ன பண்ணிடுவாங்க, பிரிச்சிருவாங்க. பட் அப்படி பண்ணக்கூடாது. அந்த பர்டிகுலர் கம்யூனிட்டி வந்து அதுல ரீச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கேரி ஃபார்வர்ட் மெத்தட் அப்படிங்கறத சொல்றாங்க. சரிங்களா? முன்னோக்கி எடுத்து செல்லுதல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? அதையும் சேர்த்து 50% தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. புரியுதுங்களா? ரிசர்வேஷன் should not exceed 50%. இடஒதுக்கீடு 50% தாண்டக்கூடாது. பிராக்கெட்ல என்ன பண்ணலாம், மத்திய மாநில அரசுகள் தேவைப்பட்டால் உயர்த்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி மட்டும் பிராக்கெட்ல மென்ஷன் பண்ணிக்கிங்க. அடுத்தது முன்னோக்கி எடுத்து செல்லுதலுடன் சேர்த்து 50% இருக்க வேண்டும். முன்னோக்கி எடுத்து செல்லுதலுடன் சேர்த்து 50%ற்குள் இருக்க வேண்டும் அப்படிங்கறதையும் மென்ஷன் பண்ணிக்கிங்க. ஓகேவா சார்? இந்த முன்னோக்கி எடுத்து செல்லுதல் இன்னொரு டைம் சொல்லுங்க சார். ஓகே. ஆக்சுவலி இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்ல, இப்போ வந்து ஒரு நோட்டிபிகேஷன் வருது. சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2020 ஒரு நோட்டிபிகேஷன் வந்ததுன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? அதுல வந்து ஏதாவது ஒரு கம்யூனிட்டி எடுத்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்டின்னு எடுத்துக்குவோம். எஸ்டில வந்து ஒரு 100 வேக்கன்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த 100 வேக்கன்ட்ல 50 பேர் ஃபில் ஆயிட்டாங்க, மீதி 50 பேர் ஃபில் ஆகல. சரிங்களா? அஷ்யூம் பண்ணிக்கங்க ஒரு கால்ஃபர் வருது. கால்ஃபர்ல எஸ்டில 100 வேக்கன்ட் இருக்கு. 100 வேக்கன்ட்ல 50 பேர் ஃபில் ஆயிட்டாங்க, இன்னும் 50 பேர் ஃபில் ஆகல. சரிங்களா? அடுத்தது 2021 அடுத்த கால்ஃபர் வருது. அப்போ அந்த 50 வேக்கன்ட் இருக்கு இல்லையா, அதை டோட்டலா கொண்டு வந்து இங்க ஆட் பண்ணாங்கன்னா என்ன ஆயிடும், ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து 10,000 போஸ்ட் இருக்குன்னா அந்த 50ஐயும் கொண்டு வந்து ஆட் பண்ணா 10,050 மாறிடும். கரெக்டா? 10,050 என்ன பண்ணுவாங்க, பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, ஓசி அப்படின்னு சொல்லிட்டு தனியா பிரிச்சிருவாங்க. ஆஸ் யூஸ்வல் எப்படி பிரிப்பாங்களோ அதே மாதிரி பிரிச்சிருவாங்க. அந்த 50% எஸ்டி ஃபில் பண்ண வேண்டியது என்ன ஆயிடும், எல்லா கோட்டாவுக்கும் பிரிஞ்சு போயிடும். கரெக்டா? நான் சொல்றது புரியுதா? அந்த ரைட். சோ அப்படி போக கூடாது. அந்த பர்டிகுலர் கம்யூனிட்டி என்ன ஆகணும், அவங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அது அப்படியே அடுத்த நோட்டிபிகேஷன் கொண்டு வருவாங்க. பக்கத்துல அதாவது இந்த வருஷம் வந்து 10,000 வேகன்சி இருக்கு, பக்கத்துல கேரி ஃபார்வர்ட் 50 வேகன்சி ஃபார் எஸ்டி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? அந்த 50 வேகன்சிக்கு, பழைய 50 வேகன்சிக்கு யார் மட்டும் தான் எலிஜிபிள், எஸ்டி கேண்டிடேட் மட்டும் தான் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதுதான் கேரி ஃபார்வர்ட் மெத்தட். புரியுதுங்களா? ஓகேங்க சார். இந்த கேரி ஃபார்வர்ட் மெத்தடையும் சேர்த்து நமக்கு எவ்வளவுதான் இருக்கணும், 50% குள்ளதான் ரிசர்வேஷன் இருக்கணும்னு சொல்றாங்க. பட் தமிழ்நாடோட ரிசர்வேஷன் எவ்வளவு, 69%. ரைட். ஓகே. தமிழ்நாடை விட 4 ஸ்டேட் அதிகமா கொடுத்துருக்கான். மொத்தம் நம்ம வந்து 5th பிளேஸ்ல இருக்கோம். சரிங்களா? ரைட். அதெல்லாம் ஸ்டேட் ரிசர்வேஷன் பாக்குறப்ப நான் சொல்றேன். இது வரைக்கும் ஓகேவா சார்? சொல்லுங்க சார். இந்த கேரி ஃபார்வர்ட் மெத்தட்ங்கிறது எப்ப சார் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க? ஆரம்பத்துல இருந்தே இருக்குங்களா இல்ல வந்து ரீசெண்டா தான் கொண்டு வந்தாங்களா? இல்ல, நீங்க ஆரம்பத்துல இருந்தே இருக்கு. ஓகே சார். சார் அப்படின்னா வந்து அப்போ அந்த இப்போ ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டியில வந்து எடுக்க முடியலன்னு வச்சுக்கோங்க சார், அடுத்த வருஷம் இது கேரி ஃபார்வர்ட் பண்ணும்போது வந்து வேற ஏதாவது ரிசர்வேஷன் அது குறையும்ல சார்? இல்லைங்க, இப்போ வந்து அந்த அந்த வேக்கன்ட் எதுக்காக அப்படின்னா லாஸ்ட் இயருக்கான வேக்கன்ட், அதுல எந்த சேஞ்சஸுமே கிடையாது. புது வேக்கன்ட்டை வந்து கிரியேட் பண்ணி அந்த புது வேக்கன்ட் தனியா அதே ரிசர்வேஷன்ல அப்படியே வச்சிருவாங்க. ஓ சரிங்க சார். சரி, புரியுது. 69% ரிசர்வேஷன் இருக்குன்னா அது வந்து புது வேக்கன்ட்டுக்கு. இப்போ 10,000 வேகன்சி இருக்குன்னா 10,000 வேகன்சிக்கு புதுசா இருக்கிறது அப்படியே வச்சுக்குவாங்க. அந்த பழைய 50 தனியா கொண்டு வந்துருவாங்க. புரியுதுங்க சார், புரியுது. அதுதான் கேரி ஃபார்வர்ட். ஓகேவா? ரைட். சரிங்க. அடுத்தது என்ன சொல்றாங்க அப்படின்னா நோ ரிசர்வேஷன் இன் ப்ரொமோஷன்ஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றாங்க. பதவி உயர்வில் என்ன பண்ணக்கூடாது, இடஒதுக்கீடு கொடுக்க கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. எந்த கேஸ்ல, இந்திரா சஹானி கேஸ்ல. சரிங்களா? பதவி உயர்வில் இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது, ப்ரொமோஷன்ல ரிசர்வேஷன் கொடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாங்க. சரிங்களா? எந்த கேஸ், இந்திரா சஹானி கேஸ்ல. ஓகேவா? ரைட். இதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இன்கேஸ் ஒரு சில இடங்கள்ல ரிசர்வேஷன் இருக்கும் இல்லையா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்ல ரிசர்வேஷன் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு வைங்க, அவங்க என்ன பண்ணிக்கலாம், ரிசர்வேஷனை கண்டினியூ பண்ணிக்கலாம். 5 இயர்ஸ்க்குள்ள அது என்ன பண்ணிடணும், ஸ்டாப் பண்ணிடணும்னு சொல்றாங்க. ரிசர்வேஷன் இன் ப்ரொமோஷன் should be stopped within the 5 years அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிங்களா? அப்போ இந்த கேஸ் எப்போ நடக்குது, 1992 நடக்குது. 5 இயர்ஸ் அப்படின்னா 1997. கரெக்டா? 5 இயர்ஸ் கழிச்சு அப்படின்னா 1997. ஓகேவா? 1997க்குள்ள ப்ரொமோஷன் ரிசர்வேஷன்ல ப்ரொமோஷன் கொடுக்கறத ஸ்டாப் பண்ணிடணும்னு சொல்லிடுறாங்க. சரிங்களா? பதவி உயர்வில் இடஒதுக்கீடு கொடுப்பதை நிறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க.
ஓகேவா? புரியுதா? சார் இப்பெல்லாம் வந்து எப்படி இருக்குங்க சார்? அது இப்போ அதுக்கப்புறம் ஒரு அமெண்ட்மெண்ட் போட்டாங்க, நெக்ஸ்ட் ஸ்லைட்ல சொல்றேன். சரிங்களா? ஆக்சுவலி என்ன அப்படின்னா, தேவைப்பட்ட என்ன பண்ணிக்கலாம், அந்த கவர்மெண்ட் வந்து பர்டிகுலர் கம்யூனிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணி விடணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணிக்கலாம்னா ப்ரொமோஷன்ஸ்ல வந்து ரிசர்வேஷன் வச்சுக்கலாம். அதுக்கு வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் போட்டு பின்னாடி ஆட் பண்ணிட்டாங்க. அது அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்டோட டிசிஷன். வந்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படிதானே சார்? இது வந்து கோர்ட் சொன்னது. இந்திரா சஹானி கேஸ்ல கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட் என்ன அப்படின்னா 1997 ப்ரொமோஷன்ல ரிசர்வேஷன் கொடுக்கறத ஸ்டாப் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி எப்ப சொல்றாங்க? 1992 சொல்றாங்க. சரிங்களா? ஆனா நம்ம ஆட்கள் வந்து பின்னாடி வந்து அதை அமெண்ட்மெண்ட் பண்ணி 1997 முன்னாடியே அமெண்ட்மெண்ட்லாம் பண்ணி நிறைய மாத்தி வச்சிருப்பாங்க. எந்த கோர்ட் சார் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட்? என்னங்க புரியல? இதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணனும்னு சொன்னீங்களா? எந்த கவர்மெண்ட் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்கன்னு? கோர்ட், சுப்ரீம் கோர்ட். சாரி, எந்த கோர்ட் வந்து சொன்னாங்க? சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட். ரைட். அடுத்து போலாமா? நீங்க தூங்கிட்டீங்களா? இப்பதான் ஒரே எஸ்ஆர் கேக்குது. ரைட். சரிங்க. இதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு கமிட்டி வந்து வேணும். அந்த கமிட்டி எதுக்காக? பேக்வர்ட் கிளாஸ் பீப்புள்ஸ் வந்து அனலைஸ் பண்றதுக்காக ஒரு கமிட்டி வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. டு அனலைஸ் தி பேக்வர்ட் கிளாஸ் பீப்புள்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? பிற்படுத்தப்பட்டோரை பற்றி ஆராய்வதற்கு ஒரு கமிட்டி தேவை என பரிந்துரைக்குது. சரிங்களா? கோர்ட் என்ன சொல்றாங்க? பிற்படுத்தப்பட்டோரை பற்றி ஆராய ஒரு கமிட்டி வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? இதையும் இந்திரா சஹானி கேஸ்ல சேர்த்து சொல்றாங்க. இந்திரா சஹானி கேஸ்ல இது வரைக்கும் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம் இல்லையா? அதாவது லாஸ்ட் ஸ்லைட்ல இருந்து இந்த விஷயத்தை தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்திரா சஹானி கேஸ் 1992 போட்டாங்க. இது என்ன சொல்றாங்க? மண்டல் கேஸ் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்க? ஜெனரல் கேட்டகரியில 10% எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஓபிசில 27% அப்ரூவ் பண்ணிட்டாங்க. பட் என்ன சொல்லிட்டாங்க? கிரீமி லேயர் பாலேடு அடுக்குக்கு மட்டும்தான் ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. கரெக்டா? ரைட். அதுக்கு அடுத்தது என்ன சொல்லிட்டாங்க? இடஒதுக்கீடு டோட்டலா 50% தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ரிசர்வேஷன் should not exceed 50% சொல்லிட்டாங்க. அதே மாதிரி முக்கியமா இன்னொரு விஷயம் என்ன சொல்லிட்டாங்க? நோ ரிசர்வேஷன் இன் ப்ரொமோஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இல்லையா? பதவி உயர்வில் இடஒதுக்கீடு வழங்கப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி பதவி உயர்வுல வழங்கிட்டு இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு எப்பக்குள்ள முடிக்கணும்? 5 years, within 5 years முடிக்கணும். தட் இஸ் 1997 அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா? ரைட். அடுத்தது என்ன சொல்றாங்க? பேக்வர்ட் கிளாஸஸ் பத்தி அனலைஸ் பண்றதுக்கு ஒரு கமிட்டி வேணும். பிற்படுத்தப்பட்ட வகுப்பினை பற்றி ஆராய ஒரு கமிட்டி தேவை அப்படின்னு சொல்லி பரிந்துரை செய்யறாங்க. ஓகேவா? இது எல்லாமே என்ன அப்படின்னா இந்திரா சஹானி கேசஸோட ஜட்ஜ்மெண்ட். சரிங்களா? ரைட். இப்போ நெக்ஸ்ட் இது வரைக்கும் ஓகேவா? நெக்ஸ்ட் போலாமா? எஸ் சார். எஸ் சார். ரைட். இதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா ராம்நந்தன் கமிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு கமிட்டி போடுறாங்க. சரிங்களா? என்ன கமிட்டி? ராம்நந்தன் கமிட்டி. சரிங்களா? இந்த ராம்நந்தன் கமிட்டி எதுக்கு சார் அப்படின்னா இவங்க தான் கிரீமி லேயரை பத்தி அனலைஸ் பண்றதுக்காக போடப்பட்ட கமிட்டி. சரிங்களா? டு ஃபைண்ட் தி டெஃபினிஷன் ஃபார் கிரீமி லேயர். ஓகேவா? கிரீமி பாலேடு அடுக்கு கிரீமி லேயர் பற்றி அறிய போடப்பட்ட கமிட்டி என்ன அப்படின்னா ராம்நந்தன் கமிட்டி. சரிங்களா? எந்த வருஷம் போடுறாங்க? 1993 போடுறாங்க. சரிங்களா? 1993 போடுறாங்க. என்ன கமிட்டி அப்படின்னா ராம்நந்தன் கமிட்டி. இந்த ராம்நந்தன் கமிட்டி என்ன பண்றாங்கன்னா நிறைய அனலைஸ் பண்ணி ஒரு சில கிரைட்டீரியா கொடுக்குறாங்க. இவங்க எல்லாம் வந்து யாரு கிரீமி லேயருக்குள்ள வராங்க, இவங்க எல்லாம் கிரீமி லேயருக்குள்ள வரல அப்படிங்கிற விஷயத்த யார் கொடுக்குறா? இந்த ராம்நந்தன் கமிட்டி தான் கொடுக்குறாங்க. சரிங்களா? கிரீமி லேயருக்காக போடப்பட்ட ஒரே ஒரு கமிட்டி. அது கமிட்டி பேர் என்னங்க? ராம்நந்தன்.